ஹலோ, வர 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரியோ இல்லையோ, அதுக்கு நெய்வேத்தியத்துக்கு அவல் புட்டும் வள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ஈஸியா நல்லா வயசானவாளும் சாப்பிட்ற மாதிரி வெள்ளத்தை போட்டு பரட்டி காட்ட போறேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த அவல் புட்டுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ இது பாருங்க, இது 125 ml கப்பு, ஆஃப் கப்பு. நீங்க எது வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிகப்பு அவல் எடுத்து வச்சிருக்கேன், கெட்டி அவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்டா நான் நாட்டு சக்கரை தான் இன்னைக்கு சேர்த்து பண்ண போனேன். ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய், அப்புறம் தேங்காய் துருவல், முந்திரி கொஞ்சோண்டு, ஒரு சிட்டிக்கை உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இந்த அவல் நன்னா இருக்கு, ஆர்கானிக் அவல் நன்னா இருக்கு. அதனால இதை நான் களையெல்லாம் போறது இல்லை. இதை என்ன பண்ணலாம்னா, வானலியில சும்மா அரை ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதை வறுத்துடலாம். வறுத்தன் பண்ணாதான் உதுரு உதுரா வரும் உங்களுக்கு புட்டு. போதும், கொஞ்சம் மனம் வருது, நல்லா வடுக்குன்னு சுட்டு கொடுத்து இப்போ அணைச்சுறேன் அடுப்பை. இப்போ பாருங்க, இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஆறின உடனே மிக்சியில் சன்னமான ரவையாக உடைச்சுன்னு வந்துட போகிறேன். அவ்வளோதான். இது ஆறட்டும் ஒரு 2 minutes. இப்போ பாருங்க, இது ஆறி எடுத்து இதை மிக்சியில் போட்டு பொடிச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நல்லா சன்ன ரவை, கைக்கு நல்லா தெரியறது. இதை பாத்திரத்தில் போட்டுடலாம். சிட்டிக்கை உப்பு, இதில் வெந்நீர், இது நல்லா கொதிக்க வச்சிருக்கு வெந்நீர். இதை மட்டும் ஸ்பூனால் விடுங்க. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸ்பூனால் தான் பார்த்து பார்த்து விடணும், இல்லாட்டா சொதன்னு ஆகிடும். அப்புறம் வெள்ளைப்பாகில் போடும்போது ரொம்ப கலராகிடும். ஏன்னா வறுத்ததால் இழுக்கிறது, 10 நிமிஷம் ஊறணும். அது அப்போதான் நல்லா இருக்கும். கையாலே இப்படி ஊற்றி அந்த கட்டியெல்லாம் வந்துடும். இந்த வெந்நீரில் விடும்போது அதே வெந்தா மாதிரியே உங்களுக்கு ஆகிடும். வறுத்ததால் கொஞ்சம் இழுக்கிறது, அவ்வளோதான். அதால் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு இழுத்து கொடுத்தது வரைக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடலாம். அப்புறம் அதை ஊறட்டும், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இதோ ஒரு 5 நிமிஷம் ஆச்சா, அது பாருங்க இப்படி உதுராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜலம் விடணும், அப்போதான் இல்லாட்டா நெத்தாயிடும். இன்னும் 2 ஸ்பூன் நான் ஜலத்தை விட்டுருக்கேன். இப்போ அப்போதான் நல்லா வெந்து கிடைக்கும், இல்லாட்டா நெத்தா ஆகிடும். அப்புறம் பாகில் போடும்போது இன்னும் நெத்தாயிடும். எல்லாம் 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும், அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ இழுக்கிறது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்புக்கு நான் விட்டுட்டேன். அந்த கப்பால், மெஷர்மெண்ட் கப்பால் வெந்நீர். இப்போ பாருங்க, அந்த கையில் தொட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்க, குழக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சா வரணும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ரெடி ஆகிடும், பண்ணிடலாம். இப்போ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயும் நம்ம இந்த தேங்காவை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி, தேங்காய் பாகு இதெல்லாம் செலுத்தினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் போட்டு நான் அதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன். இது க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது வெள்ளைப்பாகு வச்சுப்போம். இந்த புது வால்னி பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோரில் 450 ரூபான்னு வாங்கியிருக்கேன் நான். அதை சரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அது பண்ணுறேன். ஆனால் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். இந்த முந்திரியும் தேங்காவையும் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இல்லை, இந்த தேங்காவை போட்டு விட்றேன். கொஞ்சம் ஈரம் போக இதை வறுத்துண்டாச்சு. இதை எடுத்துரும். இதை பற்றியெல்லாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பெல்லாம் நல்லா அழுத்தி போடுங்க. நாட்டு சர்க்கரைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும், அப்போ தான் இனிப்பு எடுத்து காட்டும் உங்களுக்கு. இதில் போட்டு விட்றேன். மட்டை 1 ஸ்பூன். அடுப்பு சின்னதாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு பாகு பதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அப்புறம் நெத்தாயிடுறது அடுத்த நாளைக்குலாம் அதெல்லாம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 3-4 minutes வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி இப்படி வரணும். கொதி வந்தோடனே சிம்மில் தான் நானே அடுப்பை வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுருங்கோ இந்த ஊற வச்ச அவலை. அப்படியே உதுராக வந்துடும். இதுலேயே கட்டியே இல்லை பாருங்க, ஊற வச்சதுலேயே கட்டி இல்லை, வறுத்ததால் நல்லா துளி கூட ஒரு கட்டி இல்லை வரும். இந்த தேங்காய் முந்திரி இருக்கு இல்லையா, அதை போட்டுருவோம். நல்லா இருக்கும். நிறைய தேங்காய் முந்திரிலாம் போட்டேன். அவ்வளோதான், நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். நல்லா இன்னும் ஒரு 5 minutes அப்படியே உந்துந்துடும். ஒரு 1/4 ஸ்பூன் அந்த பண்ணுற திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடியை, நெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், வறுக்கச்சா 1 ஸ்பூன் விட்டுருப்பேன். இப்போ நல்லா 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உதுந்து தள்ளிடும். இந்த பாகெல்லாம் வைக்காதீங்க, வேண்டாம், இதே போதும். நல்லா இருக்கும். அந்த வெள்ளை வாசனை போகணும், நமக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக, 3லேருந்து 4 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆச்சா. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறின உடனே எப்படி உதிர்ந்து இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க, நல்லா வந்துடும்.
நான் பண்றதுக்கு முன்னாடி அவல்ல வந்து அந்த உமியெல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க. இதுல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது தும்பு தூசு இருந்தா நீங்க சல்லடையில கூட சலிச்சல்னா அது மாவெல்லாம் கீழே விழுந்துரும். ஏதாவது டஸ்ட் இருந்தா கூட இது ஆறட்டும். இப்ப அந்த புட்டு ஆடுறதுக்குள்ளயும் அடுத்து இந்த வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. நான் என்ன ஒரு பெரிய வள்ளிக்கிழங்கு எப்படி ஒரு 200 கிராம் இருக்கும், அது இதை எடுத்துட்டு இருக்கேன். இதை தோலை சீச்சுட்டு ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வேணும். அதுக்கு வெல்லம் அந்த துருவல்ல ஒரு பாதிக்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், அதனால ஒரு பாதி அமௌண்ட் போடுவோம் போதும். வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி பிடிக்கிறவா போடுவோம், நான் போடுவேன். கொஞ்சம் நெய், ஒரு சிட்டிக்கை உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ பாருங்க, இந்த பெரிய கண்ணு இருக்கிறதுல சீச்சுக்கோங்க. பெரிய கண்ணா இருக்குல்ல, இதுல நம்ம சீச்சணும். அதை இந்த சீச்சு அப்படியே ரொம்ப நேரம் வெளில வச்சுட்டு கூடாது, இந்த ஜலத்திலேயே போட்டுடலாம். அப்பதான் அந்த கலர் இல்லாட்டா ஒரு மாதிரி டல் ஆயிடும் இல்லையா கிழங்கு. இன்னும் கூட பெரிய கண்ணா இருந்தா அதுல கூட சீச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் சீச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்களா கலர் அப்படியே இருக்கு பாருங்க, இந்த ஜலத்துல போட்டேன். இல்ல இதனோட ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் தான், ஏன்னா வேண்டாமே, அது இருந்தால் தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு வரேன் நான். இதை இப்போ பாருங்க, நல்லா அந்த ஒரு முறையே 2-3 முறை அலமினா கூட அது அலசினா நிறைய போகும். நான் சும்மா ஜஸ்ட்டு அதில் போட்டது வரைக்கும் அந்த ஒரு டைம் தண்ணியில் மட்டும் கையால் நல்லா ஒட்டை பிழிஞ்சிருக்கேன் பாருங்க எப்படி. இப்போ இது என்ன பண்ணோன்னா, நான் இன்னைக்கு இந்த ஸ்டீமரில் தான் வேக விட போகிறேன். உங்கள் ஆற்றுல குக்கரில் வேக விடுறேன்னா ஓகே, அப்படியும் வேக விட்டுக்கலாம். நல்லா ஜலம் கொதி வந்த உடனே இப்போ பாருங்க, இந்த ஈர துணியை போட்டு நம்ம ஒயிட் கிளாத் ஆற்றுல ஏதாவது வேட்டுக்கு வச்சுருப்போம், வேக விடலாம். குழந்தைகளுக்கு அப்படியே முழுஷாக கூட வேக விடலாம். இப்போ வயசானவெல்லாம் பாவம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிமிஷமா வந்துடும் அது பாருங்க. இப்போ பாருங்க, நான் அப்படியே இந்த வேலையை கவனிச்சுன்றதால அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுத்து. எப்படி உதிரா இருப்பாருங்க ஜம்முன்னு. பார்த்தீங்களா மணல் மணலா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி வெந்திருக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா நல்லா வெந்துடுத்து, போதும். அணைச்சொல்லும் அடுப்பை, அவ்வளோதான். கரெக்டாக 5 நிமிஷம் வைங்க, போதும். இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ வானலியில் காஞ்சதும் இந்த தேங்காய் துருவலை போட்டுப்போம். அதில் இருக்க இந்த ஈரெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கணும் இல்லை. இப்போ பாருங்க, போட்டு வெல்லம் ஒரு கப்பு போட்டிருக்கேன் நான். அந்த இது அளந்த கப்பால் ஒரு 2.5 இருந்தால் கூட போதும், 1 போட்டுக்கோங்க போதும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலே நிறைய இருக்கும், அதான் ½ the amount போட்டுக்கோங்க. எவ்வளோ அந்த துருவல் இருக்கோ அதில் பாதி இருந்தால் போதும். இதுக்கு நான் ஜலம்லாம் விடவே இல்லை, வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்க போகிறேன், அவ்வளோதான். ஏலக்காய் பொடி என்ன ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படி ஏலக்காய் பொடி வேண்டாதவா விட்டுருங்கோ, பிடிக்காதவா. நல்லா இருக்கும் போட்டால், மனமாக இருக்கும். சுவாமி நைவேத்தியம் வேறு, அதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச இதை அது உள்ளே போட்டு விட்றேன். இப்போ வள்ளிக்கிழங்கு ஒட்டை கூட இல்லை பாருங்க, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டா போதும், அவ்வளோதான். இதுவும் ஆறின உடனே புட்டு மாதிரி தான் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஸ்டவ் அணைச்சிட போகிறேன். இதையும் புட்டுன்னு சொல்லலாம், வள்ளிக்கிழங்கு புட்டுன்னு கூட சொல்லலாம். அதை நல்லா எப்படி இருக்கும், ஆறின உடனே அப்படி இருக்கும். கிழங்குன்னா கடிச்சு முழுங்கிட்டு இருக்கணும். அதை இதுன்னா ஈஸியாக இருக்கும், அவங்க ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த அவல் புட்டும் இந்த வள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2த்தையும் ஆச்சு சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ.